கணேஷாய நமக. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு 8ஆம் இடம் எப்போ ஆக்டிவ் ஆகும்? 8ஆம் இடத்துல எக்ஸாம்பிளுக்கு சனீஸ்வரன் இருக்காருன்னு நினச்சிங்க. சனீஸ்வரனோட பார்வை எங்கெங்கே படுதோ அந்த வீடெல்லாம் ஆக்டிவ் ஆகும். சனியோட திசை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஜாதகத்தில் 8ல் சனீஸ்வரன் இருக்கார், அவரோட திசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவர் திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவர் பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த வீடும் ஆக்டிவ் ஆகிடும். சனி எங்கெல்லாம் பார்ப்பாரு? 7, 3, 10. அப்போ அந்த 3 பார்வையும் ஆக்டிவ் ஆகிடும். அவர் பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்தந்த வீட்டிலேருந்தும் அவர் உட்காந்துருக்கிற ஸ்தானத்தை வச்சு எந்த ஸ்தானத்தில் இருக்கார், பாசிட்டிவாக இருக்காரா நெகட்டிவாக இருக்காரா, அதை வச்சு எந்த சாரத்தில் இருக்கார், எந்த டிகிரியில் இருக்கார், எந்த அமைப்பில் இருக்கார், அந்த வீடுங்களை ஆக்டிவ் பண்ணி விட்டுருவார். அப்போ அந்த வீட்டிலேருந்தும் லாபங்கள் வர ஸ்டார்ட் ஆகிடும், இல்லை நஷ்டங்கள் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், என்ன செய்ய முடியுமோ அதுக்கு என்ன பரோபகாரி பண்ணி அந்த பரோபகாரத்தை நம்ம கடைப்பிடிக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி பரிகாரமும் பண்ணணும். பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பாவங்கள் குறையும். என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோமோ அதுக்கேற்ற புண்ணியம் நம்ம பண்ணோன்னா அந்த புண்ணியம் நம்மளுக்கு சேரும். அதுக்கு என்ன வழி இருக்குது? சில புண்ணியம் நீங்கள் பண்ணிங்கன்னா சில பாதிப்பு வரும், சில பாவம் நீங்கள் பண்ணிங்கன்னா சில பாவம் பண்ணால் பாவம் தான் வரும். பட் சில புண்ணியங்கள் பண்ணும்போது அது குரு மூலியமாக கேட்டு பண்ணும். உங்கள் ஜாதகத்தில் எந்த புண்ணியம் இந்த நேரத்தில் பண்ணால் உங்களுக்கு அந்த புண்ணியம் சேரும்ன்ட்டு. அது சில உண்மையான டீப்பான விஷயங்கள் உண்டு. இது உண்மையான விஷயம். கணேஷாய நமக.